இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன் அவரது கடன்களை அவரது வாரிசுதாரர்கள் அடைக்க வேண்டும் என கோரப்பட்டதால் இறுதிச் சடங்கில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்தோனேசியாவின் மதுரா தீவில் உள்ள சப்பாங்கில் இச்சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவருக்கு பல கடன்கள் நிலுவையில் இருந்ததால் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்துச் செல்வதில் இருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக சப்பாங் போலீஸ் துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி துணை கமிஷனர் எக்கோ பூஜி வலியோ தெரிவித்தார். இறந்தவரின் குடும்பத்தினர் கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்க விருப்பம் தெரிவிக்கும் வரை உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என குறிப்பாக பல பெண்கள் கோரிக்கை எழுப்பியதாக எக்கோ கூறினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறந்தவரின் குடும்பத்தினர் இறுதியாக கடனை திரும்ப செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்தனர். இதனிடையே இறந்தவர் 25 கிராம் தங்கம், 15 மில்லியன் ரூபியா உட்பட மொத்தம் 50,000 மலேசிய ரிங்கெட்டுக்கு நிகராக 215 மில்லியன் ரூபியா கடன்களை ஒப்படைக்க வேண்டும் என பெண் ஒருவர் கூறுவதை காணொலியில் கேட்க முடிந்தது. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.